ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு கூலாக ஏதாவது குடிக்கணும் போல இருந்தது. அதால் நான் சாக்லேட் ஐஸ் மில்க் செய்தனான். அது எப்படி செய்தனான்றதை பார்ப்போம். இது மைலோ மில்க் குடித்தா எப்படி இருக்குமோ அதே சேம் டேஸ்ட் தான். அதால் நான் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தனான். அவன் நல்லா விரும்பி குடித்தவ. ஓகே, இது என்னென்ன வச்சு செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் ஹெவி மில்க் 150 ml எடுத்திருக்கிறேன். அதே ஒரு சட்டியில் சூடாக்க வேணும். ஆக கொதிக்க தேவையில்லை, ஒரு மெல்லிய கொதி வந்தால் ஓகே. அது சூடாக விட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு 100 கிராம் மில்க் சாக்லேட் எடுத்திருக்கிறேன். அதை இதுக்குள்ளே போட்டு கரைச்செடுக்க வேணும். இதில் 2 கப்புக்குரிய அளவு எடுத்திருக்கிறேன். இது நல்லா திக்காக கலக்க தேவையில்லை, ஓரளவு பால் தன்மை இருக்கக்கூடிய மாதிரி கலக்கினா ஓகே. அடுப்பு போட்டிருக்க தேவையில்லை, நிப்பாட்டிட்டு அந்த பாலின்ற சூட்டில் அந்த சாக்லேட் உருகும். ஓகே, இந்த பதத்துக்கு நாங்கள் அதை உருக வச்சு எடுக்க வேணும். அதுக்கு பிறகு ஒரு அரை மணித்தியாலம் அதை ஆற வைக்க வேணும். ஆற வச்சுட்டு தான் நாங்கள் அந்த சாக்லேட் ஐஸ் மில்க் செய்ய வேணும். இப்போ அந்த ஆற வச்ச சாக்லேட் மில்க் எடுத்து கப்பில் விட்டுட்டு அதுக்கு பிறகு ஐஸ் கட்டி போட வேணும். ஐஸ் கட்டியும் போட்டுட்டு பால் சேர்க்க வேணும். பால் காய்ச்சியும் பாதிக்கலாம், காய்ச்சாமையும் பாதிக்கலாம். எது விருப்பமோ அது உங்களோட விருப்பம். நான் இதில் காய்ச்சாமத்தான் கூல் பண்ணி எடுத்து விட்டுருக்கிறேன். அப்படி காய்ச்சி விட விருப்பம்ண்டா காய்ச்சி போட்டு அதை ஆற வச்சுட்டு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து விட வேணும். அதோட 2 ஸ்பூன் ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் கூடவும் போட்டுக்கொள்ளலாம். இவ்வளோ தான் சேர்க்கிறது, இனி ஒன்றும் போடுறதில்லை. அந்த ஐஸ் கட்டி போட்டதால் நல்ல கூலாக இருக்கும். வெயிலுக்கு குடிக்க நல்ல டேஸ்டாக இருந்தது. ஓகே, சாக்லேட் ஐஸ் மில்க் செய்தாச்சு. மைலோ மில்க் விருப்பமானவ கடையில் மைலோ மில்க் வாங்கித்தான் குடிக்கணும் இல்லை, இப்படி செய்து குடித்தாலே ஓகே தான். அந்த டேஸ்ட்டுக்கு இது வரும். பிள்ளைகளும் நல்லா விரும்பி குடிப்பினா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வார வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸி. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. பாய்.